கடவுள் கடந்த 2 ஆண்டுகள் எண்ணூர் குருசேகரத்திலே கடவுளுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இந்த 3வது ஆண்டிலே உங்களோடு கூட இணைந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகள் உங்களுடைய ஒத்துழைப்புக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3வது ஆண்டிலேயும் கடவுள் எந்தெந்த வகையிலே நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு தீர்மானித்திருக்கின்றாரோ அந்த வகையிலே கடவுள் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் குறிப்பாக இந்த பகுதியிலே கடவுள் அடியனை கொண்டு நிறைவேற்ற இருக்கின்றதான ஊழியங்களுக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சார்பிலே, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஒவ்வொரு ஜூன் மாதமும் குருத்துவ ஆண்டு, பாஸ்டோரல் இயர் என்று சொல்லி நாம் அழைப்பது வழக்கம். அதே வகையிலே நம்முடைய கல்வி ஆண்டை நாம் துவங்கிவிட்டோம். ஒருவேளை பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்றார்கள், கல்லூரிகளுக்கு செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையினுடைய தலையாய கடமை ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்காக நாம் ஜெபிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே ஒரு சிறப்பான ஒரு திருநாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த நாளிலே ஃபெய்த் ஃபெஸ்டிவல், விசுவாச திருவிழாவை நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை வழிபாடு முடிந்தவுடன் பல்வேறு ஸ்டால்கள் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களின் வழியாக ஸ்டால்கள் உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒழுங்கு செய்திருக்கின்றதான ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு மட்டுமல்ல, பங்கு பெற உங்களை சிறப்பாக இந்த நாளிலே நான் உற்சாகப்படுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர் என்கின்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர், இயேசு நமது உன்னத வழிகாட்டி என்கின்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃப்ளூயன்சர் என்கின்றதான வார்த்தை இன்றைக்கு பல நேரங்களிலே, குறிப்பாக நம்முடைய சமூக வாழ்வியலிலே, அரசியல் வாழ்விலே நாம் அனுதினமும் கேட்கக்கூடியதான ஒரு வார்த்தை. ஒருவேளை இன்றைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் என்கின்றதான வார்த்தைக்குரியதான அர்த்தம் என்ன? ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்றதான 2K கிட்ஸ் அல்லது ஜென்சி கிட்ஸ், ஜென் ஆல்ஃபா கிட்ஸுக்கு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியும். ஒருவேளை பழைய நிலையிலே இருப்பவர்களுக்கு அதற்குரியதான விளக்கங்கள் தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு அதற்குரியதான விளக்கம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். யார் ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தன்னுடைய செயலின் வழியாகவோ அல்லது சொல்லின் வழியாகவோ யார் ஒருவர் பெரிய ஒரு தாக்கத்தையோ அல்லது மாற்றத்தையோ ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களை இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். சமீபத்திலே ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரியதான ஒரு கருத்து ஒன்று நடைபெற்றது. அதாவது, இப்பொழுது இருக்கின்றதான வாலிபர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத வாலிபர்களை கரப்பான் பூச்சிக்கு அடையாளமாக, கரப்பான் பூச்சிக்கு ஒப்பிட்டு ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார். தெரியுமா? நம்ம நியூஸ் பார்க்கறதே இல்லை. அந்த வார்த்தையானது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை நிறைந்த ஒரு வார்த்தையாக அமைந்தது. நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை கரப்பான் பூச்சி என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்தினார். சரியா? அப்போ அவர் அப்படி சொல்லுகின்ற பொழுது எங்கோ ஒரு நாட்டிலே இருக்கக்கூடியதான ஒரு நபர் அவர் என்ன பண்ணார்னா
ஒரு மெசேஜ் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவர் போக்கில் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சியை ஒன்று துவங்குகின்றார். அது ஒரு பெரிய ஒரு வைரல் ஆகி இன்றைக்கு பல லட்ச ஃபாலோவர்ஸ் அதற்கு இருக்கிறார்கள். சிஜேபி என்று சொல்லக்கூடியதான ஒரு அமைப்பை அவர் நிறுவி சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கல்வி அமைச்சர், மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை அநேக மாணவர்கள், அநேக இளைஞர்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு சோசியல் மாஃபியா உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரூட் மாஃபியா என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பெரிய ஒரு சமூக மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு கருவியாக இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம், எதுவும் பெரிய அளவில் நீங்கள் பிரச்சாரங்களையோ பிரகடனங்களையோ நீங்கள் செய்ய தேவையில்லை. சும்மா ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது சமூக வலைதளங்களிலோ ஏதோ ஒரு பக்கத்தை உருவாக்கி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகின்றது. அதற்கு பெயர் தான் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லி அதற்கு அழைக்கின்றார்கள். ரூட் மாஃபியா என்று சொல்லி அல்லது இந்த சிஜேபி என்று சொல்லக்கூடியதான பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களின் வழியாக இளைஞர்களையும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான மக்களை அவர்கள் டார்கெட் செய்து தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவிடுகின்றார்கள். கருத்துக்கள் சென்று அடைவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாலிப பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஒருவேளை தன்னுடைய அஜெண்டாவை மக்களிடத்திலே கொண்டு சேர்வதற்கு, தன்னுடைய கருத்தியலை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழிகளை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த வழிகளை எல்லாம் என்ன பண்றாங்க, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை, அதுக்கு முன்னாடியே நான் ஆயத்தப்படுத்த துவங்கிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக யூடியூப்பை நான் செக் பண்ணிட்டு இருந்த பொழுது, அதுக்கு நீ மெசேஜ் யூடியூப்லேருந்து எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. யூடியூபை செக் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பாடல், ஒருவேளை அதனுடைய லிங்க் வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணலாம். வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்கப்பட்டதான ஒரு கிறிஸ்துவ பாடல் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கிறது. அதனுடைய சொற்கள் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதனுடைய இசை ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. இப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் கூட, கிறிஸ்துவ வாழ்வியலிலும் கூட இந்த இன்ஃப்ளூயன்சர் அல்லது இந்த சோஷியல் மீடியா அல்லது தொழில்நுட்ப சாதனங்கள் ஊடுருவி அதை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றதான ஒரு போங்கு நம்முடைய சமுதாயத்திலே நிலவி கொண்டிருப்பதை மறுக்க இயலாது. நான் நம்புவேன் அப்படின்ற வேர்டை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்கு வந்துடும். நான் போயிட்டு அதனுடைய எழுத்தாளர் யார், எழுதுனது யார், இசையமைத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தேடிட்டு இருக்கும்பொழுது அதற்குரியதான ஆதாரங்களே இல்லை, அதற்குரியதான பதிவுகளே இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் இந்த ஏஐயின் வழியாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக நிறைய பாடல்கள், அது இசை மாறி இருக்கிறது, ராகம் அப்படியே இருக்குது, நிறைய டெக்னாலஜி அந்த இதெல்லாம் வந்திருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இப்படிப்பட்டதான இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு வழிகாட்டியை சிறப்பாக நாம் பின்னோக்கி செல்லுகின்ற ஒரு கூட்டத்தாராக இல்லாதபடிக்கு திருமறையின் வழியாக இன்றைக்கு வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது, வரலாறுகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது.
அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் மாய்மாலமான ஒரு போங்கு, மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி நம்முடைய வாலிப பிள்ளைகளும் அடுத்து வரக்கூடியதான இளைய தலைமுறையினரும் அப்படிப்பட்டதான வாழ்விற்கு நேராக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். ஃபேண்டசி என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்கல்ல, ஃபேண்டசி எல்லாமே கவர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இயேசுவானவர் அப்படிப்பட்டதான வாழ்வை நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக இயேசுவானவரை அநேகர் பின்தொடர்ந்தார்கள். இல்ல, ஜீசஸ் வாஸ் a great influencer. அவர் வாழ்ந்த காலத்திலே பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இயேசுவானவர் வாழ்ந்தார். அதை தான் இன்றைக்கு திருமறையின் வழியாக நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் படிக்க கேட்டதான 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 13 to 19 அடங்கிய வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது இந்த கிரேட் இன்ஃப்ளூயன்சர் ஜீசஸ் த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர் என்கின்றதான தலைப்பின் கீழாக சிந்திக்கின்ற பொழுது, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வியல், நம்முடைய கிறிஸ்துவ ஆன்மீகம் எப்படிப்பட்டதான நிலையிலே நம்முடைய ஆன்மீகம் இருக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் இங்கே 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுகின்றார். கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஒருமுகப்படுகின்றார். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கின்றதான இந்த தொழில்நுட்ப சாதனம் இல்ல, இந்த போன் என்ன பண்றதில்ல, இன்றைக்கு மக்களை இணைப்பதற்காக பிரயோஜனப்படணுமே ஒழிய மக்களை பிளவுபடுத்துவதற்காகவோ அல்லது தனிமைப்படுத்துவதற்காகவோ இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமீன் சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் என்ன அர்த்தம்? ஆமான்னு அர்த்தம் இல்ல, அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு நம்முடைய தொழில்நுட்ப சாதனங்கள், மனைவி கணவரிடத்தில் பேசுவதில்லை, கணவன் மனைவியின் இடத்துல பேசுவதில்லை, பெற்றோர் பிள்ளை இடத்துல பேசுவதில்லை, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேசுவதில்லை. மாறாக போனை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, ஆளுக்கு ஒரு ரூம்ல போயிட்டு மூளை முடுக்கல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசபாத்தினுடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே 3வது வசனத்திலே, அப்பொழுது யோசபாத் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எல்லோரையும் என்ன பண்றார் பாருங்க, வாசிங்க. உபவாசத்தை கூறுவித்தான். ஒரு பெரிய ஒரு இனத்தையே என்ன பண்றாரு அவரு, உபவாசம் இருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். ஏன் சொல்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு போரின் பயம் அவருக்கு ஏற்படுகின்றது. எதிராளிகள் நிமித்தமாக ஒரு பெரிய அச்சம் அவருக்கு ஏற்படுகின்றது. மேலே இருக்கின்றதான வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1வது 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக என்ன பண்ண வராங்களா, யுத்தம் பண்ணுவதற்காக வராங்க. they are coming for a battle. ஒரு பெரிய போருக்காக யுத்தம் பண்ணுவதற்காக புறப்பட்டு வருகின்ற பொழுது யோசபாத்து என்ன பண்றார், இப்போ பயப்படுறார். இந்த சூழ்நிலையை நான் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி தெரியாம திக்கி முக்காடுகின்ற பொழுது அவர் என்ன பண்றார்னா, எப்பொழுதெல்லாம் பயம் அவருடைய வாழ்வை ஆட்கொள்ளுகின்றதோ, எப்பொழுது மறுவாழ்வு இல்லை என்று சொல்லி அவருக்கு தெரிகின்றதோ, அப்பொழுது கடவுளுக்கு நேராக தன்னுடைய முகத்தை அவர் என்ன பண்றாரு, திருப்புகின்றார். அல்லேலூயா. நல்ல கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா இருக்கின்றதான யூத மக்கள் எல்லோரையும் உபவாசம் செய்வதற்காக அவர் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? குடும்பமாக நம்முடைய இல்லங்களிலே இந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்கின்றோமா? அல்லது ஐக்கிய குழுக்களாக நாம் ஜெபங்களை ஏறெடுக்கின்றோமா? தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது 4வது வசனத்தை வாசிங்க. அப்படியே யூதா எல்லோரும் யார் இடத்துல சகாயம் தேடுறாங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே சகாயம் தேடுகிறார்கள். சகாயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
உதவி என்று அர்த்தம். இன்றைக்கு யாரிடத்திலே நமக்கு உதவி வரும்? எங்கிருந்து நமக்கு உதவி வரும்? யார் நமக்கு உதவி செய்வார்களோ என்று சொல்லி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனிதர்கள் பின்னாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த யூத ஜனங்கள், யோசபாத் அந்த போருக்கு பயந்த ஒரு சூழ்நிலையிலே கடவுளை தேடுவதற்கு, எல்லோரையும் உபவாசிப்பதற்காக தன்னை அழைத்த பொழுது யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க பாருங்க, கர்த்தரிடத்திலே சகாயம் தேடுவதற்காக ஒன்று கூடுகின்றார்கள். இன்றைக்கு தூய பேதுரு ஆலயத்தினுடைய இறை குடும்பத்தாரே, நல்லவேளை ஏஎஸ் நகர் திருச்சபை இன்றைக்கு நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகின்றோம், கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் கடவுளுடத்திலே சகாயம் தேடுவதற்காக ஒன்று கூட இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்ப யோசபாத் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தினாரு? யாருக்கு ஏற்படுத்தினாரு? நீங்க தான் சொல்றீங்க, இந்த பக்கம் சொல்ல மாட்டீங்களே. யாருக்கு இன்ஃப்ளூயன்சரா இருந்தாரு? அங்கே இருந்ததான யூத மக்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். எதற்கு என்று சொன்னால் நல்வழிப்படுத்துகின்றார். என்ன பண்றாங்க? நல்வழிப்படுத்துகின்றார். ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவரை சீர்படுத்த வேண்டும். அழிந்து போகின்ற அந்த வாழ்விற்கு நேராக மாற்றி அமைத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். மாறாக இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தைக்குரியதான அர்த்தம் இன்றைக்கு சீர்கெட்டு போய் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைப்பதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்முடைய சமூகமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் அவர்கள் கர்த்தரை தேடுவதற்காக வந்தார்கள். ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, யாரும் வீட்டில் இல்லை. எல்லோரும் எங்க வராங்க? கர்த்தரை தேடுவதற்காக அவர்கள் வருகின்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒருமுகப்படுகின்றவர்களாக, கர்த்தரை தேடுகின்றவர்களாக, அந்த ஐக்கியத்தோடு கூட கடவுளை தேடுவதற்காக யோசபாத் அழைத்த பொழுது எல்லா மக்களும் ஒருமனப்பட்டவர்களாக கடவுளை தேடுவதற்கு நேராக ஓடி வந்தார்களே, அப்படிப்பட்டதான வாழ்வு நமக்கு காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே உங்களை நான் அழைக்கின்றேன். பயம் நம்முடைய வாழ்வை எதிர்கொண்டிருக்கின்ற பொழுது, எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது யோசபாத் என்ன பண்றார்னா, கடவுளை தேடுவதற்கு தன்னை முற்படுத்துகின்றார். ஒருவேளை புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்றதான நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய பிள்ளைக்கு அடுத்த கட்டத்திலே நான் என்ன செய்யணும்? அவனை எந்த படிப்புக்கு நான் சேர்க்க வேண்டும்? ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லையே, ஒழுங்கான பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பதற்கு எனக்கு முடியவில்லையே என்கின்றதான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற பொழுது யோசபாத் எப்படி கடவுளுக்கு நேராக தன்னுடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்தாரோ, அப்படியாக நீங்களும் நானும் கடவுளுக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 121வது சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்தில் இருந்து அல்லவா எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? கடவுளிடத்திலிருந்து அல்லவா எனக்கு உதவி வரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார். எபிரேயர் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 16வது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 16:6. சரி, விட்டுருங்க அதை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே சொல்லுகின்ற பொழுது சொல்றாரு, இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை அதே பகுதியிலே சொல்லுகின்றார்.
யகாசியேல் என்கின்றதான மனிதரை கொண்டு கடவுளுடைய ஆவி நிறைந்தவராக அந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய பெனேயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவர் சொல்லுகின்றார். யகாசியேல் என்கின்றதான மனிதனின் மீது கடவுளுடைய ஆவி என்ன பண்ணுது? இப்ப இறங்குகின்றது. இறங்குகின்ற பொழுது கடவுளுடைய ஆவி யகாசியேலுக்கு சொல்றது, நீ இந்த வார்த்தைகளை நீ மக்களிடத்திலே சொல் அப்படின்னு சொல்றார். நீங்க புறப்பட்டு போய் வெறும் எதிராளிகளுக்கு முன்பாக நில்லுங்கள். என்ன சொல்றாரு? எதிராளிகளுக்கு முன்பாக நில்லுங்கள். இந்த யுத்தம் யாருடைய யுத்தம் என்று சொன்னால் இது உங்களுடைய யுத்தம் அல்ல, மாறாக இது கர்த்தருடைய யுத்தம். இல்ல, அழகான வார்த்தையை அங்கே பயன்படுத்துகின்றார். இது உங்களுக்குரியதான யுத்தம் அல்ல. 15வது வசனத்தை வாசிங்கம்மா. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், லிசன் அப்படின்றார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, மாறாக இது கடவுளுடைய யுத்தம். அல்லேலூயா. இந்த வாழ்வு என்பது உங்களுடைய வாழ்வு அல்ல, மாறாக யாருடைய வாழ்க்கை? கடவுளுடைய வாழ்வு. கடவுள் உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கின்றதான வாழ்வு. அதனால இந்த வாழ்வை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த வாழ்வு என்பது கடவுள் உங்களுக்கு அருளி இருக்கின்றதான ஒரு பெரிய ஒரு அருட்கொடை. அதனால இந்த வாழ்வை குறித்ததான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கை என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான பரிசு. இந்த வாழ்வை குறித்ததான பயம் உங்களுக்கு வேண்டாம். யகாசியேல் என்கின்றதான மனிதனின் மீது கடவுளுடைய ஆவி இறங்கின பொழுது யகாசியேல் யோசபாத்துக்கு சொல்கின்றார், நீங்க பயப்படாதீங்க, திஸ் இஸ் நாட் யுவர் பேட்டில், திஸ் இஸ் காட்ஸ் பேட்டில் அப்படின்றார். இது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, மாறாக கடவுளுடைய யுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கப்புறம் 15வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, வாசிங்க. 16வது வசனம். நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு விரோதமாய் போய் நில்லுங்க. நீங்க பயத்தினால இங்கே இருக்காதீங்க, எதிர்கொண்டு போங்கள். அதனால்தான் திருமறையில நல்ல ஒரு வசனம் இருக்கு, குதிரையானது யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ என்ன பண்ணப்படுமா? கர்த்தரால் வரும். இந்த வசனம் நம்ம எங்கெல்லாம் சொல்லுவோம்? யாருக்கெல்லாம் சொல்லுவோம்? மாணவர்களுக்கு, குறிப்பாக தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு நம்ம சொல்லுவோம், குதிரையானது யுத்த நாளுக்காக என்ன பண்ணப்படும்? ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ எங்கிருந்து வரும்? நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். அப்ப யகாசியேல் யோசபாத்துக்கு சொல்றாரு, நீங்க போய் அவர்களுக்கு எதிராக நில்லுங்க, ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கான வழிமுறைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கான ஜெயத்தை என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கான ஜெயத்தை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். அப்ப அவங்க எங்கே போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ் என்கின்றதான இடத்திற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். 17வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், சிஸ் என்கின்றதான இடத்திற்கு ஒரு மேட்டின் வழியாக புறப்பட்டு அவங்க அந்த வழியாக வருகின்ற பொழுது இவங்க ஒரு பெரிய ஒரு யூத மக்கள் யோசபாத்தினுடைய தலைமையிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தர் ஒரு வெட்டி என்ன பண்ணிக்கிறாங்க? சாய்கின்றார்கள். எதிராளிகள் தங்களுக்குள்ளே என்ன பண்றாங்க? வெட்டி மடிந்து அவர்கள் வீழ்ந்து போகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கே எதிராளிகள் கொண்டு வந்ததான அந்த பொருட்கள், எதிராளிகள் ஆயுதமாகவோ அல்லது உணவுக்காக உடையாக கொண்டு வந்த பொருட்கள், எவ்வளவு பொருட்கள் அப்படின்றது அந்த தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது தெரியும். 3 நாள் ஆச்சு அந்த பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. எவ்வளவு நாள்? 3 நாட்கள் ஆனது.
அவ்வளவு திரளான பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவ்வளவு திரளான உடைகளையும் உணவுப் பொருட்களையும் ஆயுதங்களையும் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையாடுவதற்கு யோசபாத்திற்கும் யூத மக்களுக்கும் 3 நாள் தேவைப்பட்டுச்சு. 3 நாட்கள் கழித்து அவர்கள் பெராக்கா என்று சொல்லி அந்த இடத்தை அடைக்கிறார்கள். 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 4வது நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று சொல்லி பெயர் தரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடவுளை நன்றி செலுத்துவதற்காக இவர் என்ன பண்ணல, எதிராளிகள் முடிச்சுட்டு போன உடனே இவங்க என்ன பண்ணிடல, மீண்டுமாக தன்னுடைய வாழ்விற்கு நேராக கடந்து செல்லவில்லை. மாறாக கடவுளுக்கு என்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்த துவங்குகின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய கரத்தில் இருந்து ஏராளமான நன்மைகளை நாம் பெற்று இருக்கின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சரீரத்தை நல்ல சுகத்தோடு கூட பலனோடு கூட கடவுள் இம்மட்டுமாக வைத்திருக்கிறார். நல்ல வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்விற்குரியதான வழிமுறைகளை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோமா? கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்றோமா? இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். யோசபாத்தும் கூட யூத மக்கள் எல்லோரையும் இணைத்து பெராக்கா என்கின்றதான இடத்திலே ஒன்று கூடி ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, நன்றி செலுத்துகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு பயம் வருகின்ற பொழுதெல்லாம் கடவுளை நோக்கி நாம் ஓடுகின்றோம். சாமி, எனக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்றே தெரியல. இயேசுவே, அடுத்த கட்ட வாழ்க்கை என்னன்றதே தெரியல. வாழ்வுக்குரியதான வழியை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அதோடு நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுளை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பின்னால வாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். அது அல்ல. நாம் நன்றி சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஜனம். இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். 3வதாக நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவானவர் நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஜீசஸ் தி கிரேட் இன்ஃப்ளூயன்சர். நாம் படிக்க கேட்டதான நற்செய்தி பகுதியிலே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தில் 12லிருந்து 20 அடங்கிய வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர் தன்னையே என்ன பண்ணிக்கிறாரு, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். செல்ஃப் ப்ரொக்ளமேஷன். நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஏன் அதை சொன்னாரு அப்படின்றத வரலாறு நமக்கு இருக்கின்றது. ஏன் அதை சொல்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் இஸ்ரவேல் மக்கள் கூடார பண்டிகையை அனுசரிப்பதற்காக செல்வது வழக்கம். சரிங்களா? கூடார பண்டிகையை அனுசரிப்பதற்காக செல்லுவது வழக்கம். கூடாரம் போட்டுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கூடாரத்தில் என்ன இருக்கணும், கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கணும், கரெக்ட். கூடாரம் போட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த கூடாரத்திற்குள்ளே வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் தோன்றுவதற்காக இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி அங்கு கூடாரத்தை அமைத்திருக்கின்றதான எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். இந்த சம்பவம் நம்முடைய கான்டெக்ஸ்டுக்கு பொருந்துதா பாருங்க. இன்றைக்கு தீப ஏற்று விழா என்று சொல்லி அனுசரிக்கிறார்கள் அல்லவா மலைகளிலே. அந்த தீபத்தின் வழியாக நிறைய சர்ச்சைகள் உண்டாகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், யூதர்கள் கொண்டாடின அந்த கூடார பண்டிகையின் வழியாக. அந்த கூடார பண்டிகையை அவர்கள் டென்ட் போட்ட பிறகு அவர்களுக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் ஏற்றுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு மேட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, வெளிச்சத்தை ஏற்றுவார்கள். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கடவுளை ஆர்ப்பரித்து என்ன பண்ணுவாங்க,
கொண்டாடுவாங்க. அப்பதான் இயேசுவானவர் சொல்லுகின்றார், அந்த வெளிச்சம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நீங்கள் ஏற்றி இருக்கின்றதான தீபம் உங்களுக்கு மெய்யான வெளிச்சம் அல்ல, மாறாக நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அங்கு இருந்த யூத மக்கள், நீ உன்னையே என்ன பண்ணிக்கிற, பெருமையாக பேசிக் கொள்ளுகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவானவர் சொல்லுகின்றார், இந்த வெளிச்சத்திலே பயணிப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் இடரல் அடைய மாட்டார்கள். வாசிக்கலாமா? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். லிவிங் லைட், ஜீவ ஒளியை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு இயேசுவானவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு பாதை தெரியாமல் நாம் அலைந்து திரிகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவானவர் நமக்கு மெய்யான வெளிச்சமாக, சரியான வழிகாட்டியாக கடவுள் நமக்கு தோன்றுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 27வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:1 வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? கடவுள் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்ற பொழுது நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இல்ல, கடவுள் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்ற பொழுது நாம் ஒரு மனிதரை குறித்ததான பயத்தோடு கூட நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9:2 வாசிங்க. இருளிலே இருக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். யார் அந்த வெளிச்சம் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், இயேசுவே அந்த வெளிச்சம். ஜீசஸ் the light of this world. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடைசியாக 60வது அதிகாரம், ஏசாயா 60வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கு வெளிச்சம் யாரா இருக்கணும்? யார் இருக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். இனி சூரியன் அஸ்திமப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இனி உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். யோசபாத்தினுடைய துக்க நாட்கள் முடிந்து போய் பெராக்காவிலே கடவுளுக்கு அவர் நன்றி செலுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகின்றார், யாரெல்லாம் இயேசுவை வெளிச்சமாக தன்னுடைய வாழ்விலே கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே துக்க நாட்கள் முடிந்து போகின்றது. இன்றோடு அந்த துக்க நாட்கள் முடிந்து போகின்றது. கர்த்தர் உங்களுக்கான ஒரு மறு வாழ்வை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்விற்கு நேராக வழி நடத்தி செல்கின்றார். சமஸ்கிருதத்திலே ஒரு ஜபம் ஒன்று இருக்கிறது, நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, லீட் மீ ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இல்லை, அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய அப்படின்னு சொன்னீங்கன்னா லீட் மீ ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு நேராக நீங்க என்ன பண்ணுங்க, வழி நடத்தும் என்று சொல்லி அந்த ஜெபத்திற்கான ஒரு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவானவர் நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக,
யோசபாத், யகாசியேல் போன்றதான நபர்கள் எப்படி ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்களோ, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் எல்லாவற்றையும் வெளிச்சத்தில் நாம் பார்க்கணும். இருளில் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா இருக்கின்றதான பொருள் என்ன ஆகும்? தப்பாக தான் தெரியும். இருட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் அந்த பொருள் என்னன்றது தெரியாது. ஆனால் வெளிச்சத்தோடு கூட நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய பொருள், அதனுடைய ஆழம் என்னதென்று சொல்லி நாம் கண்டுகொள்வோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்விலே உண்மையான வெளிச்சமாக இருக்கின்ற பட்சத்திலே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போய் கடவுள் நமக்கு மகிழ்ச்சியின் வாழ்வை ஏற்படுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். ஒருவேளை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு என்பது ஒரு மாயமாலமான ஒரு வாழ்வாக அல்லது கவர்ச்சி நிறைந்த ஆவிக்குரிய வாழ்வாக இல்லாதபடிக்கு திருமறை சார்ந்த வாழ்வாக, வரலாறு சார்ந்த ஆவிக்குரிய வாழ்வாக எங்களுடைய வாழ்வியல் அமைட்டும் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களுடைய வாழ்விலே நல்ல வழிகாட்டியாக, வெளிச்சமாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பயம் நிறைந்த சூழ்நிலையை மாற்றி போட்டு ஒரு புதிய வாழ்வை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.